ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா விண்டோஸ் 10 அண்ட் விண்டோஸ் 11 கம்ப்யூட்டரை நீங்கள் ரீஸ்டார்ட் அண்ட் ஷட் டவுன் பண்ணும்போது அப்டேட் அண்ட் ஷட் டவுன்ற ஆப்ஷன் வரும். இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்கள் கம்ப்யூட்டரை ரீஸ்டார்ட் ஆர் ஷட் டவுன் பண்ணால் ரொம்பவே டைம் எடுக்கும். இந்த இஷ்யூவை பர்மனெண்ட்டாக எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம்னு இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்திருந்தால் அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோவையும் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எடிட் குரூப் பாலிசியை ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே கம்ப்யூட்டர் கான்ஃபிகரேஷனில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெம்ப்ளேட்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். இப்போது விண்டோஸ் காம்பனண்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். இங்கே விண்டோஸ் அப்டேட்ன்ற ஃபோல்டர் மேலே கிளிக் பண்ணுங்கள். இங்கே கான்ஃபிகர் ஆட்டோமேட்டிக் அப்டேட்ஸ்ன்ற பாலிசியை டிசேபிள் பண்ணுங்கள். இப்போது சர்வீசஸை ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே விண்டோஸ் அப்டேட் சர்வீஸை டிசேபிள் பண்ணுங்கள். செட்டிங்ஸில் நெட்வொர்க் ஆன் இன்டர்நெட்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுங்கள். இங்கே உங்களுடைய நெட்வொர்க் டைப் மேலே கிளிக் பண்ணுங்கள். நான் ஒய்ஃபை யூஸ் பண்ணுறேன், அதனால் ஒய்ஃபை ஐக்கான் மேலே கிளிக் பண்ணுறேன். நீங்கள் எத்தர்நெட் யூஸ் பண்ணால் எத்தர்நெட் மேலே கிளிக் பண்ணுங்கள். இங்கே செட் ஆஸ் மீட்டர்ட் கனெக்ஷன்ன்ற ஆப்ஷனை டர்ன் ஆஃப் பண்ணுங்கள். இந்த செட்டிங் ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்கள் கம்ப்யூட்டரில் அப்டேட் அண்ட் ரீஸ்டார்ட்ன்ற ஆப்ஷன் ஷோ ஆனால் அந்த ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி உங்கள் கம்ப்யூட்டரை ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ரீஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் திரும்பவும் இந்த இஷ்யூ உங்கள் கம்ப்யூட்டரில் அப்பேர் ஆகாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.